நான் எங்க தெரியுமா அம்மாவை பாராட்டுறேன், பாஞ்சாலியை கொண்டாடுறேன். கடைசியா திருதராஷ்டிரன் பாஞ்சாலி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். பாஞ்சாலி, எவ்வளவோ கஷ்டம் நடந்துருச்சு பாப்பா, நீ இந்த வீட்டினுடைய குலப்பெண், உனக்கு எதிரா எவ்வளவோ நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிரு, உனக்கு நான் 2 வரத்தை கேட்கிறேன், இந்த சபையில இருந்து போறதுக்குள்ள அந்த 2 வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், கேட்டுக்க. அந்த அம்மா வச்சுட்டு எழுந்திருச்சாங்க. கிருஷ்ணெல்லாம் வந்துட்டான், ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் முடியுது. முடிகிற காட்சியில திருதராஷ்டிரன் 2 வரத்தை கொடுத்தான். நான் பேசுவது மகாபாரதம். அந்த 2 வரத்துல அவ என்ன கேட்டா தெரியுமா? நீங்க பாஞ்சாலி சபதம் படிச்சு பாருங்க. அவ கேக்குறா, ஒரு வரத்தினால் என் தாய் நாடு எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும். 2வது வரம், இந்த 5 பேர் விடுதலை வேணும். 5 பேருடைய விடுதலை கேட்டாங்க. தந்தேன் தந்தேன்னு சொன்ன திருதராஷ்டிரன் வினயமாக தலையில் அடித்துக் கொண்டு அழுதான். தாயே, உன்னுடைய விடுதலை நீ கேட்கவே இல்லையே தாயே, நீ அடிமையாகவே இருந்து விட்டாயே என்று வினயமாக சொன்ன திருதராஷ்டிரனை பார்த்து திரௌபதி சொன்ன மந்திர சொல், நான் அடிமையே இல்லைங்கிறேன், எனக்கு யாரா விடுதலை கொடுக்க முடியும்? நானே ஏத்துக்கலையே, எனக்கு என்ன நீ விடுதலை தர? இந்த 5 பேர் தான் தோத்தவனுங்க. நான் உன்னிடத்தில் தோற்கவில்லை. என் கணவன் கூட என்னை வைத்து ஆடுவதற்கான தகுதி சட்டப்படி அவனுக்கு இல்லை. நான் சுதந்திரமானவள் என்று சொன்னதனால் தான் பாஞ்சாலி அம்மனாக, திரௌபதி அம்மனாக இன்றைக்கும் வழிபடப்பட்டுக் கொண்டிருக்கிறாள்.